மாதத்தில் என்னோடய ஸ்கூல் படிப்பே முடிஞ்சிருமா, இந்த டைமில் போய்ட்டு நம்ம ஏன் ஸ்கூல் மாற்றணும் அப்படி சொன்ன ஒரு 17 வயசு பிள்ளைக்கு தெரியாது அந்த 2 மாதத்துக்குள்ளே முடிய போகிறது அவங்க ஸ்கூல் மட்டும் இல்லை, அவங்களோட லைஃப்பும் தான். ஒவ்வொரு வீட்லேயும் டீனேஜ் கேர்ள் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இந்த கதையை நினச்சி பயப்படுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மலேசியாவோட அன்சால்வ் கேஸில் இந்த கேஸ் இருக்குது. ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். ஓகே, இன்றைக்கி டைம் ட்ராவலில் நம்ம எந்த இயருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1999க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். 1999க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என் கூட ட்ராவல் பண்ண ரெடியா? 26 வருஷம் ஆச்சுங்க அந்த பொம்பளை பிள்ளை இறந்து. அந்த பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு அநீதியை செஞ்சுட்டு அந்த மனுஷனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நமக்கு நடுவில் தான் எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கொடூரமாக இருக்குல்ல கேட்க. ஆட்ரே மெலிசா பதிநாதன் 1999 இவங்களுக்கு நேர்ந்த அநீதியை தான் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு அந்த வருஷம் 17 வயசு. இன்னும் 2 மாதத்தில் SPM எக்ஸாம் எழுதுறதுக்காக அவங்க தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆட்ரே மெலிசா இவங்களை நான் மெலிசான்னு ரிஃபர் பண்ணுறேன். இவங்களோட மதர் மேக்ரிட் ஃப்ரான்சிஸ். ஸோ ஃப்ரான்சிஸ்னு ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரான்சிஸ் ஒரு சிங்கிள் மதர், ஹஸ்பண்ட் இல்லை. ஸோ இவங்க ஒண்டியாக தான் இவங்க பிள்ளைய வளர்த்தாங்க. இவங்க ஒரு கிராஃபிக் டிசைனர். எல்லா அம்மாக்களும் அவங்க ஹஸ்பண்டுக்காகவும் அவங்க பிள்ளைங்களுக்காகவும் தான் வாழ்வாங்க. எல்லா சிங்கிள் மதர்ஸுக்கும் அவங்க பிள்ளைங்க தாங்க உயிர் மூச்சு. அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு அம்மா தாங்க ஃப்ரான்சிஸ். மெலிசாக்காக தான் தான் வாழ்கிறேன் அப்படின்னு இருந்த ஒரு அம்மா ஃப்ரான்சிஸ். இவங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட். எவ்ரிடே மெலிசா பூச்சோங்லேருந்து கேல்லேருந்து பூச்சோங்க்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ எவ்ரிடே ஆஃப்டர்நூன் அவங்க அம்மாவுக்கு தெரியும் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கா என்னதுன்னு அவங்க அம்மாக்கிட்ட அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அம்மா எவ்ரிடே ஆஃப்டர்நூன் மெலிசா கால் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டியா, எல்லாம் ஓகேவா, சாப்பிடு, அந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 1999 காலையில் எப்போதும் மாதிரி மெலிசாவோட மதர் ஃப்ரான்சிஸ் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. மெலிசாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ மெலிசா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளைன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து பஸ் எடுத்து காம்ப்ளெக்ஸ் டயா பூமி அந்த வழியாக ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ அங்கே ஒரு துறவம் இருக்கும். ஸோ டேர்னல். ஸோ அந்த டேர்னல் வழியாக அவங்க போவாங்க. ஸோ இவங்க எப்போதும் போகும்போது இவங்க கூட இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டும் வருவாங்க. ஸோ எப்படின்னா இந்த டேர்னலோட எண்டிங் 2 தான் இருக்கும். ஸோ மெலிசா இந்த சைட் போவாங்க, ரைட்டில் போவாங்கன்னா மெலிசாவோட ஃப்ரெண்ட் லெஃப்டில் போவாங்க. ஸோ அன்றைக்கி 17ஆம் தேதியும் இப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அன்றைக்கி தான் அவங்க ஃப்ரெண்ட் மெலிசாவை பார்த்தது கடைசி நாள். ஸோ இந்த மாதிரி வெளியாயிட்டோன்னே அந்த ஆஃப்டர்நூன் மெலிசாவோட மதர் கால் பண்ணுறாங்க வீட்டுக்கு. யாரும் ஃபோன் எடுக்கலை. ஸோ அவங்க அம்மா பதறி போயிட்டு வீட்டுக்கு செக் பண்ணுறாங்க. வீட்டில் மெலிசா இல்லை. வீட்டுக்கு பார்த்தா பிள்ளை இல்லை. அந்த ஒரு ஷாக்கில் பேனிக் ஆகிட்ட அம்மா அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க. காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி மெலிசா வீட்டுக்கு வரல, எனக்கு பயமாக இருக்குது, சீக்கிரம் வாங்க, அந்த மாதிரி வராங்க. ஸோ ஃப்ரான்சிஸோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே போயிட்டு சரௌண்டிங் எல்லா ஏரியாலும் தேடுறாங்க. மீன்வாயில் ஃப்ரான்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெலிசாவோட ஒவ்வொரு ஸ்கூல் ஃப்ரெண்டையும் காண்டாக்ட் பண்ணி கேட்கும் போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி மெலிசா ஸ்கூலுக்கே வரலன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. இல்லை, இருக்க வாய்ப்பு இல்லையே, மெலிசா பொந்தங் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குன்னு மெலிசா சொன்னாங்க. ஏன்னா மெலிசா ஸ்கூலுக்கு லீவு கூட அவ்வளோ ஈஸியாக போடுற ஆள் இல்லை. ஸோ ஏரியா ஃபுல்லாகவே தேடி கடைசியாக சாயந்தரம் 6:30 மணிக்கு மெலிசாவோட அம்மா ஃப்ரான்சிஸ் அவங்க பிரதர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, சரி வாங்க நம்ம போலீஸ் ரிப்போர்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ரிப்போர்ட் லான்ச் பண்ணுறாங்க. போலீஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock தான் அவங்களோட சர்ச் ஆரம்பிக்கிறாங்க. 18 May 1999 காலையிலே மெலிசாவோட அம்மாவுக்கு கால் வருது. அந்த கால் ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா உடஞ்சி போயிடுறாங்க. கால் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து 8 மாஸ்டர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பிள்ளை இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட உடலை பக்கத்தில் TNB ஏரியா கிட்ட நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அலாம் ஃப்ளோரால் வேலை செய்கிற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பிள்ளையோட உடலை இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்கூலோட பேட்சை பார்த்து ஸோ ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணி ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி ஃப்ரான்சிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மெலிசாவை போஸ்ட்மார்ட்டம் செய்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட இறுதிச் சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் வருது. மெலிசாக்கு என்ன தான் நடந்துச்சு, எதனால் இறந்துருப்பாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வருது.
டாக்டர் ஜஹாரி நூர் அவர் தான் ரிப்போர்ட் வெளியாக்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கழுத்து நெரிக்கப்பட்டு ஸோ அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை கற்பழிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீமன் இருக்கோல ஸ்பெர்ம், ஸோ அதோட டிஎன்ஏ கலெக்ஷன் எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட உடம்புல அங்கங்கே காயங்கள். ஸோ இவங்க ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு தான் இறந்துருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா, அவங்க கழுத்தை நெரிக்கப்பட்டு அன்கான்ஷியஸாக ஆகி 20 மணி நேரம் கழித்து இறந்துருக்கணும். இல்லைன்னா 20 மணி நேரமாக அவங்க போராடி கடைசியாக கழுத்து நெரிச்சு இறக்கப்பட்டிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்குல்ல கேட்க. 20 மணி நேரம் ஒரு கேர்ள் போராடினாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஓகே, ஸோ போலீஸும் அதுக்கப்புறம் வந்து என்கொயரி பண்ணுறாங்க, நிறையா பேரை விசாரிக்கிறாங்க, நிறையா சஸ்பெக்ட் அந்த மாதிரின்னு ஆல்மோஸ்ட் ஒரு 43 பீப்புளை வந்து சஸ்பெக்ட் பண்ணி விசாரிச்சுருந்துருக்காங்க. ஸோ இந்த கேஸோட சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கருப்பையா பொன்னியா. அவரை வந்து விசாரித்தாங்க. ஸோ விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட சீமன் சாம்பிள் எடுத்து இவங்க மெலிசா உடம்புல கிடச்ச அந்த சீமன் சாம்பிளையும் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. மேட்ச் ஆகலை, அன்ஃபார்ச்சுனேட்லி மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து அவர் மேலே எந்த ஒரு திண்டாக்கானும் எடுக்க முடியல, எந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்க முடியல. ஆனால் இவர் மேலே இன்னும் கேஸ் இருக்குது. அதனால தான் இவர் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் அந்த லிஸ்ட்லேயே வந்தார். இவர் என்ன ஆகுதுன்னா 11ஆம் தேதி மே, அதாவது இவங்களுக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து 17ஆம் தேதி மே. ஸோ 11ஆம் தேதி மே வந்து இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இவர் வந்து வேறு கேர்ள் யாரையோ டிஸ்டர்ப் பண்ணாருன்னு. ஸோ அதனால தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் சஸ்பெக்டாக இருந்தார். ஸோ வந்து அந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகலைன்னு சொன்னோடனே இவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ். ஸோ கிரீஸ் வந்து இவர் என்ன ஆகுதுன்னா, இவர் ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ அந்த ஏரியாவில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சஸ்பெக்ட் பண்ணாங்க. கடைசியாக அவரும் இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து முன்னுக்கு சொல்கிறாரு, யார் வந்து இந்த குற்றவாளியை பிடிச்சி கொடுக்குறீங்களோ இல்லைக்கட்டி அடையாளம் கட்டுறீங்களோ உங்களுக்கு 20,000 ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எந்த பயனும் இல்லை, யாருக்குமே அந்த பர்சன் யாருன்னு தெரியும். ஃப்ரான்ச்சைஸ் இருக்காங்களே மெலிசாவோட மதர், அடிக்கடி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது, அந்த குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், என் மகளை வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு அவங்க ரொம்ப போராடினாங்க. கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. அன்டில் டுடே அந்த பர்சன் யாருன்னே தெரியல. நமக்கு நடுவில் கூட அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், யார் அந்த ஆளுன்னு நமக்கு தெரியல. 15 டிசம்பர் 1999 ஃப்ரான்ச்சைஸ், அதாவது மெலிசாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நஷ்ட ஈடு கேஸ் வந்து கொடுக்குறாங்க. யார் மேலே கொடுக்குறாங்கன்னா ஸ்கூல் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் போடுறாங்க. ஸோ இது வந்து லூவார் மக்காமா, அதாவது கோர்ட்டுக்கு வெளியே பேசி அவங்களே அதை செட்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மதர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு 2007 அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் கண்ணா பண்ணிருச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் அப்டேட் அபவுட் திஸ் கேஸ். அன்டில் நவ் இந்த கேஸ் வந்து அன்சால்வாக தான் இருக்குது. ஸோ டீனேஜ்னு இல்லை, எந்த கேர்ள்ஸ் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் இதனால தான் பதறாங்க. பிள்ளைங்க வந்து ஒண்டியாக வெளியே போகிறது, பொம்பளை பிள்ளைங்க, அந்த சேஃப்டி வாய்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த கேஸ் அன்சால்வாக இருக்குது. மலேசியாவோட ட்ரெஜடியான ஒரு கேஸ் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தது என்ன கேஸ் பற்றி பேசலான்னு என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணி சேஃபாக இருக்க சொல்லுங்கள்.